நம் கண்களை மூடி நம்முடைய இதயத்துடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி நம்ம ஆண்டரை மாத்திரம் பார்ப்போம். வேறு எந்த காரியங்களுக்கும் நாம் சிந்திக்காமல் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து இந்த நாளிலே நம்ம கொடுத்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நம்ம ஆண்டரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக, இந்த 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. கடந்து வந்த பாதி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ மேடுகள், பள்ளங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், உபாதைகள், வியாதிகள், இதன் மத்தியிலையும் அப்படியே கழுகு தன் குஞ்சை சுமந்து வருது போல் எங்களை சுமந்து இந்த 6வது மாதம் எங்களை காணும்படி கிருபை செய்து அதுக்காக நாங்கள் நன்றி நம்ம துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளில் அநேக இடங்களில் உலகம் முழுவதும் உடைய ஆராதனை நடந்திருக்கோம். அந்த ஆராதனையில் எல்லாம் அவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. இப்போதும் இந்த நாளிலும் இந்த இடத்துல உம்முடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானதாமே எங்கள் மத்தியில் பேச வேண்டும். நீங்கள் இடைப்படுங்க தகப்பனே. நான் இல்லை, உம்முடைய வார்த்தை கூறுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன் தகப்பனே. என்னை உடைய சிலிமைப்பினால் மறைத்து கொண்டு உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவியலும், உம்முடைய எண்ணெய் நல்லா அபிஷேகம் பண்ணிடலாம். அன்றைக்கி இறமையாக சொன்னது போல, என் வார்த்தையை உன் வாயிலே போட்டு சொன்னது போல உம்முடைய வார்த்தையை என் வாயிலே போட்டலும், எந்த ஒரு வீண் வார்த்தையும் என் வாயிலிருந்து வராதபடி என் நாவை கட்டுப்பட்டு எல்லாம் தகப்பனே. இங்கே வந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். எந்த நோக்கத்துக்காக வந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே, நீ இறக்கமுள்ள தேவனாக எங்கள் மேலே இருக்கிறதுனால ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் எங்களை மன்னிக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் நீர் எங்களோடு கூட பேசும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தை சத்தியம், அது எங்களோடு கூட பேசட்டும். கேட்கறதுக்கு காதைகளுக்கு தந்தரணும். எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு நான் கேட்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டுமாக உங்கள் மதியிலே நிற்கும்படி கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குமாரின் பசுத்தாவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு, அநேக பெயர்கள் உண்டு. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் பசுத்தமுள்ளவர், கர்த்தர் வல்லமையுள்ளவர், கர்த்தர் யெகோவா ஜீரே, கர்த்தர் யெகோவா ஷம்மா, அப்படின்னு நிறைய என்ன செய்யும் நாமங்கள், 458 நாமங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கடவுளுடைய ஆண்டுடைய கிருபையினால ஒரு நாமத்தை பார்ப்போம். கர்த்தர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் இரக்கமுள்ளவர். இந்த இரக்கம், இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது அது லாட்டின் வேர்ட்லேருந்து கம்பேட்டி டு சஃபர் வித் அப்படின்னு அங்கேருந்து அது மறுவி கம்பேஷனாக அது வந்திருக்கிறது அந்த வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒருவருடைய மனது அல்லது ஒருவருடைய இருதயம் கஷ்டப்படும் போது அது நமக்கு அந்த கஷ்டம் நமக்கு வந்தால், அதை உணர்ந்தால் அதுதான் இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குரு ஒரு சிஷ்யர் இருந்தாங்களாம். அந்த சிஷ்யன் சொன்னாங்க குருட்ட, குருவே, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கருணையை பற்றியே சொல்கிறீங்களே, இரக்கத்தை பற்றி சொல்லவே இல்லையே, நீங்கள் இரக்கம்னா என்னன்னாராம். சொன்னேன். குரு யோசித்து பார்த்தாராம், எப்படி இவனுக்கு விலங்கு வைக்கிறது இந்த இரக்கத்தைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு தெருவில் அப்படியே நடந்து போனாராம். நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். இவன் குரு சொன்னார், தள்ளி நில்லு, அந்த பிச்சைக்காரனுக்கு தள்ளி நின்று பார்ப்போம், நம்ம என்ன செய்கிறான் பார்ப்போம், பிச்சைக்கார்ட்ட யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அவன் நின்னான். குருவும் சிஷ்யனும் நின்றுருக்காங்க. அப்போது ஒரு அம்மா போகிறாங்க. அவங்க போகும்போது சளிப்போட தா அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூபாய் கையில் போட்டுறாங்க அவனுடைய பையில். அப்புறம் கொஞ்சம் பொறுத்து பார்த்தா ஒரு பணக்கார வியாபாரி ஒருத்தன் வரான். கையில் மோதிரம், செயின்லாம் போட்டு பந்தா வந்து அப்படி உள்ள பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாய் தடி போடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட வரா. 2 பேர் பேசிட்டே வராங்க. அந்த பொண்ணு கையில் ஒரு சின்ன பூ கொத்து இருக்குது. அந்த பொண்ணு இந்த பிச்சைக்காரனை பார்த்து சிரிக்கிறா, அவனும் சிரிக்கிறான். ஸோ ஓடி போய் அந்த பூங்குத்தை கொடுக்குறா. அதை பிச்சைக்காரன் வாங்கிக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குரு கேட்குறாரு, பார்த்தியா, என்ன பார்த்த, யார் அவனுக்கு இரக்கத்தை காட்டியது, அவனுக்கு இரக்கத்தை அதிகமாக காட்டினது யார்? உடனே இவன் சொன்னால், அந்த 100 ரூபா போட்டார அவர் தாங்க ரொம்ப இறக்கத்தை காட்டினாரு, ரொம்ப போட்டிருக்காரு, அவர் தான் ரொம்ப இறக்க இருக்குன்னு. குரு சொன்னார், முட்டால, அது இல்லை, அந்த முதல்ல போன பொம்பளை வெறுப்போட போட்டா பிச்சைக்காரன் சொல்லி, பிச்சைக்காரனை பார்க்குறமே சொல்லி
2வது போட்டான் இவன் பண திமிரில் போட்டான். ஆனால் 3வது போட்டான் பாரு, சின்ன பொண்ணு கள்ளங்கபடம் இல்லாமல் போய் தன் கையில் இருந்த ஒரே பூங்கத்தை கொண்டு போய் கொடுத்தா பத்தியா, அதுதான் இறக்கம். பரதாபப்படுறது இறக்கம் அல்ல, உள்ளிருந்து இறக்கம் வர வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை காட்டுகின்ற தேவனாக, இரக்கம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் இரக்கம் உள்ளது. முதலாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஆண்டவருக்கு இரக்கத்தை காட்டினாரு தெரியுமா? பைபிளில் படிப்போமா, எடுப்போமா, வசனம் எடுப்போமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தாமதித்துக் கொண்டு போது யாருன்னா, அவர்னா யாருன்னா லோத்து. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே பாருங்க, இங்க ஆபிரகாமுடைய சகோதரன் கசின் லோத்து சோதம் குமாரை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய ஜெபம் பண்ணுறான், அழிக்காதபடி ஜெபம் பண்ணுறான். அங்கே பேரம் பேசுகிறார் ஆண்டவர். நீதிமான ஒத்தம் கூட இல்லை, 50லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் போயிட்டார், யாருமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் லோத்தை பற்றி சொல்லுது வேதம், லோத்து ஒரு நீதிமான் சொல்லுது. ஆனால் அவன் தன்னை வரைக்கும் நீதிமானாக தவிர அவங்க இந்த ஊரில் யாருமே நீதிமானாக்கலை. ஆனால் சோதம் குமாருடைய பாவம் அதிகமாக இருந்தனால அவர் அழிக்க சித்தமானார் கர்த்தர். உடனே தான் அப்போ ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு கேட்டு ஆபிரகாமுடைய இது ஜெபத்தினால லோத்து அந்த இரக்கத்தின்படி சொல்லுது. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது லோத்துக்கு அந்த சோதம் விட்டு வெளியே வர மனசு இல்லை, அந்த குடும்பத்துக்கு மனசே கிடையாது, அங்கே ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ தான் அவன் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டார். பாருங்கள் இரக்கம். நீங்களும் நானும் சில சமயம் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நம்ம இந்த இதே இருக்கலாம்னு சொல்லும்போது கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாகி சில காரியங்களை வெளியிருந்து உள்ளேருந்து வெளியே தூக்கி போட்டுருவார். அது அவருடைய இரக்கம், அதான் அவருடைய நாமம். மோசே பாருங்க, ஆண்டு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தான். அவனை மாதிரி பைபிள் சொல்லுது, படிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சீனோட பேசுவது போல முகமுகமாய் பேசினார். மோசே கூட ஆண்டவர் அவ்வளோ ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. அப்போ மோசைக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, யாத்திராகமம் 33:18 படிப்போம். அடுத்து உம்முடைய மகிமை எனக்கு காத்தலும், ஐ வாண்ட் டு see your glory. பாருங்க, நீங்கள் ஆண்டவரோட கூட ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது, ஆண்டவரோட ஜெபத்தில் தளித்து கொண்டிருக்கும் போது இந்த காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்க விரும்ப மாட்டோம். அதான் பவுல் சொல்றார், நீங்கள் மேலானவிலே தேடுங்கள், கீழானவில் இல்லை, மேலானவிலே தேடுங்கள். இப்போ இவரும் மோசையும் ஆண்டவர்கிட்ட பழகினால ஆண்டோடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு ஆசை அவனுக்குள்ள வந்ததுனால அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தல்லும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய். ஆக்சுவலாக இந்த மீனிங் என்னன்னா, ஆண்டோடைய அந்த பிரசனத்தை நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா நம்ம கீழே விழுந்தவங்க, பாவத்தில் விழுந்தவங்க, பாவமானவங்க. ஆண்டவர் பசுத்தமுள்ள தேவன். அவர்கிட்ட போகும்போது நம்ம பசுத்தமாக இல்லை என்றால் அவருடைய முகத்தை நம்ம காண முடியாது. பாருங்க, பவுல் தமசுக்கு போயிட்டு இருக்க வழியில் எதை கண்டான்? பெரிய வெளிச்சத்தை கண்டு அவன் கண் குருடாயிடுச்சு. தாங்க முடியாது நம்மளால, ஆண்டோடைய பிரச்சனை தாங்க முடியாது. அதுதான் சொல்றாரு, நீ தாங்க முடியாது, ஒன்னால நீ தாங்க முடியாது. ஆனாலும் அடுத்து 33:21 படிங்க. என்னண்டையில் ஒரு இடம் உண்டு. கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட எனக்கும் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு, நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. நம்ம எப்பேற்பட்ட ஆளுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட எனக்கும் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அதை நம்ம பார்ப்போம். யோவான் 6:37 சொல்லப்படுது. கடைசி வசனம் சொல்லணும்னா, என்னிடத்தில் வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில்லை, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். மோசே சொல்றார், உனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம் எங்கன்னா இது பார்ப்போம். 33:27 பாருங்க. இதுதான்
என் மகிமை கடந்து போகும்போது நான் உன் அந்த கண்மலையில் நீ வா மலைக்கு வா. மலையில் வரும்போது ஒரு வெடிப்பு இருக்குது, அந்த வெடிப்பில் நீ நிற்கணும். அந்த வெடிப்பில் நான் என்ன செய்வேன், உன் முகத்தை மூடிடுவேன், நான் கடந்து போயிடுவேன். நீ என் முதுகு தான் பார்ப்பாய், என் முதுகு தான் பார்ப்ப. ஏன்னா ஆண்டவர் முகமாக பார்க்க முடியாதுனால முதுகு தான் பார்க்க முடியும். ஒரு முதுகுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஒரு தலை இருக்கும், தலை இருந்தால் ஒரு முகம் இருக்கும், ஒரு கை கால் இருக்கும். ஆனால் அதை பார்க்க முடியாது, ஒரு மனிதர்களால் அதை பார்க்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவன் கேட்டதுனால அப்படிதான் சொல்றாரு. யாத்திராகமம் 34:5 படி போகலாம். ஒரு மேகத்தை இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். த நேம் ஆஃப் த லார்ட். அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை சொல்றாரு. அடுத்த வருஷம் 34 கர்த்தர் உங்களை கடந்து போயிட போது அவர் கர்த்தர் இரக்கமும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமம் இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயம், சத்தியம் உள்ள தேவன். ஆமாங்க, நமக்கு ஆண்டவருடைய கிருபை, இரக்கம் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாமமாக சொல்லிட்டு இருக்காரு. அதான் முதல்ல சொல்றாரு, நாமத்தை மோசைக்கு எடுத்து சொல்றாரு, நான் கிருபை உள்ளவன். நான் யாரு? நான் கிருபை உள்ளவன். பார்த்தீங்கன்னா 34:7 ஒரு ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருக்கோம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை கொடுக்காம அதை அந்த பாவத்துக்காக அந்த பாவத்தை எடுத்து போடக்கூடிய இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சீரியஸ் மகாராணி பற்றி ஒரு சின்ன இது மட்டும் ஒரு பேரா படித்தேன். அந்த அம்மா ரொம்ப ஆண்டவருக்காக பயபக்தியாக இருக்கிறவங்களாம். அதே மாதிரி நன்கொடை, அதாவது ரொம்ப தாராளமாக எல்லாருக்கும் செலவு பண்ணுறவங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு தடவை தன்னுடைய நகை எல்லாத்தையும் விற்றுட்டு, இருக்கிற நகையெல்லாம் விற்றுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டினாங்களாம், மறுவாழ்வு இல்லம் ஒன்று கட்டினாங்களாம். ஏன்னா யாராவது என்ன செய்யணும், கஷ்டப்படுறவங்க, துயரப்படுறவங்க, வேலை ஒன்றுமே இல்லாதவங்களா இருக்கட்டும், அப்படி ஒரு இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நலவாழ்வு இல்லம் சொல்லி கட்டினாங்களாம். கட்டி நல்லா அருமையாக முடிச்சுக்காங்க, நல்லா போயிட்டு இருந்து. ஒரு நாள் அதை போய் பார்க்கலான்னு போகிறாங்க. போகும்போது அவங்க மகாராணி வரான்னு சொல்லி எல்லாம் சொன்னோன்னே ஒரு அம்மாவை போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா பெட்டில் இருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு இவங்க எப்படிமா கேங்க கேட்டோன்னா அந்த மாதிரி சொன்னாங்க, அம்மா நீங்கள் மட்டும் இந்த உதவி கெட்டவில்லை என்றால், இதை செய்யவில்லை என்றால் நான் எப்போயோ மறித்து போயிருப்பேன், எப்போயோ மறித்து போய் சொல்லி அவங்க கையை பிடிச்சி அப்படியே அழுதாங்களாம். கண்ணிலேருந்து தார தண்ணி இவங்க கையில் வந்துதான். இவங்க அதை பார்த்து, இல்லைம்மா நீங்கள் அழாதீங்க, ஏன் இது கடவுளுடைய கிருபை, நான் உங்களுக்கு செஞ்சது, தயவு செய்து நீங்கள் என்ன நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்தோடனே அந்த உதவியார்கிட்ட சொன்னாங்களாம், அவங்க உதவியார்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நான் எதெல்லாம் இழந்தனோ அந்த நகையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்தாருன்னு. அவருக்கு புரியலையாம். உடனே என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி என்ன மகாராணி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே, பாருங்கள் அவங்க அம்மாவுடைய கண்ணீர் இதுக்கு எதுவுமே ஈடாகாது, இது எதுவுமே ஈடாகாது. ஆண்டவர் எனக்கு எல்லா நகையும் வித்த நகையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்குறாரு அப்படி சொன்னாங்க. ஆமாம், அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மாறாத தேவர். அதனால தான் மோசே சொன்னார், என்னுடைய நாமம் இரக்கமுள்ளது. முதல்ல சொன்ன இரக்கம் தான். அவருடைய இரக்கமுள்ள தேவனாகத்தான் நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம். எல்லாம் இருக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக மக்களுக்கு, கண்டியாத மக்களுக்கு மனம் இறங்கி என்ன செஞ்சார், குணமாக்கினார். கண்களை அவளுக்கு பார்வையிட செய்தார், செவிகளை திறந்தார். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆளை பற்றி படிக்க போகிறோம். அது யாருன்னா மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மேய்ப்பில்லாத ஆடுகளை போன தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டமாய் இருந்தபடியால் அவர் மேல் மனது. யாரை பார்த்து? திரளான ஜனங்களை கண்டு என்ன செய்றாங்க, மேய்ப்பன் இல்லாத மந்தை. ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா மந்தை எங்கே போகும்? அதுவும் ஆடுக்கு புத்தியே இருக்காது, எங்கேயாவது போயிடும். அநேக திருச்சபையில் என்ன சொல்றதுன்னா, மேய்ப்பன் இல்லாத மந்தையாக தான் போய் கொண்டிருக்குது. மேய்ப்பன் இல்லை, அங்கே தவறான காரியங்கள், தவறான என்ன செய்யுது கோட்பாடுகள், அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 14:14 பார்த்தீங்கன்னா, அடுத்து இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி
அவர்கள் வியாதிஸ்தலை சுத்தமாக்கினார். இங்கே நம்ம ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். யாருன்னா நாயின் ஊரில் விதவியினுடைய மகன். அவனை பற்றி நம்ம படிக்கலாம். அது வசனம் இருக்குதா இல்லை? லூக்கா 7:13. இந்த நாயின் ஊர் கப்பர்நகம்லேருந்து 34 கிலோமீட்டரு, நாசத்திலிருந்து 25 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ஆண்டவர் அந்த அதுக்கு முந்தி கப்பர்நகம்ல ஒரு 100 வேலைக்காரனை ஒரு வார்த்தையால் குணமாக்கினாரு. அடுத்த நாள் காலையில் நாயின் ஊருக்கு வராது. ஒரு தள்ளான கூட்டம் வந்துருக்குது பின்னால். ஆண்டவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்துருக்குது. இந்த பக்கம் நாயின் ஊர்கிட்ட வரும்போது என்ன கூட்டம் வருது? செத்து போன சாவு கூட்டம் வருது. இது சந்தோஷமான கூட்டம். அந்த பக்கம் வருது ஒரு சாவான கூட்டம், ஒரு துக்க கூட்டம் வந்துருக்குது. அது யாருன்னா ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை. தன்னுடைய வாலிப பையனும் இறந்து போயிட்டான். அவன் எப்படி இறந்தான் நமக்கு சொல்லவில்லை. பாருங்க, ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. இதுக்கு முந்தி யவீருடைய மகளை தொட்டு குணமாக்கினார். லாசர் கிட்ட லூக்கா 7:8 பார்க்குறோம், யோவான் 11 பார்க்குறோம். லாசரை எழுப்பினார். மாத்தாலும் மத்தியானம் செய்தி அனுப்புறாங்க, என் சகோதரன் செத்து போயிட்டான், என் சகோதரன் வியாதியாக்கான் வாங்கலாம். ஆண்டவர் தாமதித்து வந்து அவனை இறந்த பிறகு வந்து அவனை எழுப்பினார். இங்கே யாருமே எதுவுமே சொல்லலை. இவர் வந்து கொண்டே இருக்காரு. இதில் அந்த கூட்டம் வருது. வாசல் கிட்ட வந்துட்டாரு. அந்த நாயின் என்ற ஊருக்கு பேர் அழகு என்று பேர். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அழகா இல்லை. ஒரு சோகமான காரியத்தில் வந்து நிற்கிறார். நிற்கும்போது அவருக்கு மனசு வேதனை. எவ்வளோ வேதனை! அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை. அருமையான வழி. என்னுடைய வாழ்க்கை நான் கண்ட ஒரு நிகழ்ச்சி. நான் 7வது படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு வயதான அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன், அதாவது வயதான காலத்தில் பிறந்த பையன். அவங்களும் வயசாகிடுச்சு. அவங்க வெறும் மூட்டையை சுமந்துட்டு தான் போவாங்க. எங்கள் தெருவில் தோரக்கலை ஒன்றுக்கும் அந்த மூட்டையை கோணிப்பையில் அடைச்சி அதை வண்டியில் ஏற்றி அனுப்புவாங்க. அப்போது இந்த பையன் ஒருத்தன் தான் லேட்டாக பிறந்தான், நல்லா படித்தான். அவனுக்கு டெக்னிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க. பிடிசி கோர்ஸுமா டெக்னிக்கல் கோர்ஸில் நம்ம சென்னையில் சேர்த்தாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஏழை குடும்பம். கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள், முதல் நாள் சைக்கிளில் போயிட்டு சந்தோஷமாக போனான். ஆனால் திரும்பி வரும்போது அவனுடைய உடம்பை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. எங்கள் தெருவே சோகமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி கண் முன்னால் இருக்குது. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நான் இது கூட ஏன் கம்பேர் பண்ணேன்னா, இந்த அம்மா வயதான விதவை, அவங்க பையன் இறந்துதான். அந்த எங்கள் தெருவே சோகத்தில் ஆழ்ந்தது. அது மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறக்கப்பட்டு கிட்ட வந்து பாடையை தொடுறாரு. தொட்டு அவனை பார்த்து எழுந்துரு, என்ன சொல்றாரு? எழுந்துருங்கிறாரு. அவன் அடுத்த வருஷம் சொல்லுது, உனக்கு எழுந்துரு சொல்லி மருத்துவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எழுந்துரு, ஒரே வார்த்தை எழுந்துரு. நம்ம நினச்சிருப்போம் இதெல்லாம் காலையில் நடக்காது, இது நடக்காது, அது நடக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மார்க் 10:27, லூக்கா 18:27 சொல்லுது, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். உங்களால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கும் போது அதை முடிய வைக்கக்கூடிய தேவன். இதெல்லாம் நம்பிக்கை இழந்து போகும்போது நம்பிக்கை கொடுக்குற தேவன். இங்கே வந்து அவர் பாடையை தொடுறாரு. ஆக்சுவலாக ஒரு யூதர் செத்து போன பாடையை தொட்டால் தீட்டாயிடுவான், ஒரு வாரம் தள்ளி இருக்கணும். ஆனால் அவர் எதையுமே பார்க்கல, தொட்டு அவன் எழுப்புறாரு. எழுப்பி கமெண்ட் பண்ணுறாரு, எழுந்துரு. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் மரித்து போயிருக்குது. ஆண்டவர் எழுந்திருக்கிறார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்க்கிறார், எழுந்துரு. நம்ம எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. நம்ம படுத்திருக்க வேண்டிய காலம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எழுந்திருந்து அநேகருக்கு ஆண்டுடைய மகிமையையும் இரக்கத்தையும் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சொல்றது அது மனிதனால் கூட அது பாருங்க, ஆண்டவரால் மாத்திரம்தான் கூடும். ஜிம்பாவேல பைபிள் சொசைட்டி ஆஃப் ஜிம்பாவேல அந்த செக்ரட்டரி கேலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை ஒரு வாலிபன்ட்ட கொடுத்தாரு. தம்பி, இந்த படிச்சுன்னா அவனுக்கு ஆண்டவர் ஒன்று பேசுவார்னார். அவன் சொன்னான், இதெல்லாம் நம்புறது கிடையாதுங்க, இதை போய் கொடுத்தீங்க, நான் ஒன்றே ஒன்று செய்வேன். நீ கொடுக்குற அந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒவ்வொரு பக்கமாக கிழிச்சு நான் சிகரெட் குடிப்பேன்,
அதை சுற்றிக்கிட்டு ரோல் பண்ணிட்டு சிகரெட் குடிக்கிறேன். இது ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த செக்ரட்டரிக்கு. தம்பி, நீ சிகரெட் குடிப்பதை அவன் வந்து அப்ஜெக்ட் பண்ணல, நீ கிழிக்கிறதுக்கு முன்னால் கிழிச்சி அது சிகரெட்டை ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கண்டென்ஸ் அது என்னன்னு கொஞ்சம் படிச்சிருப்பா, படிச்சுட்டு நீ சிகரெட் பிடிச்சு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இது நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செக்ரட்டரி ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறாரு. அதில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பார்த்தா அந்த கன்வென்ஷனுடைய ஸ்பீக்கர் சொல்கிறாரு, இங்கே உட்காந்துருக்காரு, இவர் தாங்க எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாரு. புதிய ஏற்பாடு கொடுத்து என்கிட்ட படிக்க சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். நான் படிக்க மாட்டேன், ஆனால் இந்த பக்கத்தை கிழிச்சு சிகரெட்டில் வச்சு நான் குடிப்பேன். அவர் சொன்ன அந்த பையன் அந்த பசங்க சொல்கிறாரு, ஐ ஸ்மோக்டு மேத்யூ, ஐ ஸ்மோக்டு மார்க், ஐ ஸ்மோக்டு லூக், ஐ ஸ்மோக் வென் ஐ ஸ்மோக்டு ஜான் 3:16 ஐ கான்ட் ஸ்மோக். என்னால் சிகரெட் பிடிக்க முடியல. 3:16 சொன்ன சொல்லுது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசனா சரி விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். இரக்கமுள்ள தேவன். அந்த வாலிபனுடைய வாழ்க்கை திரும்பிச்சு. அவன் கூப்பிட்டு சொன்னான், அதான் சொன்னான், நான் அந்த ஒரு புதிய ஏற்பாடு என் வாழ்க்கையை மாற்றிச்சு. அவனுடைய வார்த்தை என்னை மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த செக்ரட்டரி நீ தான் தெரியும். அவருக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பார்க்குறேன். இப்போ ஆண்டவனை காத்து கொண்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டோடைய இறக்கம் எப்போ வேணால் மாற்றும். நம்ம ஆண்டோடைய இறக்கம் நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை நிச்சயமாக மாற்றுவார். முதல்ல நம்ம ஆண்டோடைய இறக்கம் நாமத்தை பார்த்தோம். அவருடைய நாமம் இறக்கமுள்ள நாமம். இறங்குற தேவன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இறங்குற தேவன். நம்ம பரிதாப முடியாத நிலைமையிலும் நமக்கு இறங்கக்கூடிய தேவன். இப்போ இன்னொரு கேள்வி மனசுல எல்லாம் என்னன்னா, ஆண்டவர் யாருக்கு இறங்குவார்? பாவிகளுக்கு இறங்குவாரா? துன்பமான பாவமான காரியங்களை செய்யறவங்களுக்கு இறங்குவாரா? இதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம என்ன படித்தோம்? யார் பார்த்தோம் வேத பாடத்தில்? மனோசே. மனோசேவுடைய அப்பா யாரு? எசேக்கியா. எசேக்கியான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாவே இஸ் மை ஸ்ட்ரெங்த், கர்த்தரே என் தெய்வம். அந்த அவனை பற்றி நம்ம படித்தோம்னா எப்படிப்பட்டனா 2 ராஜாக்கள் 18:5 அது இருக்குதா? 2 ராஜாக்கள் 18:5 படிக்க பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவன் மேல வச்ச நம்பிக்கையில அவனை போல முன்னே இல்லையா பின்னே இல்லையா. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் படிக்க போகலாம். 18:4 படிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவனை சார்ந்திருந்து பாருங்க. ஆண்டு சொன்ன கற்பனை எப்படி மோசே அந்த மகிமையை கண்டானோ, ஆண்டு அந்த கற்பனையை கொடுத்தாரோ அதை கை கொண்டு நடந்தான். அப்ப இன்னும் ஒன்று படிங்க. 18:4 படிங்களேன். 18:4 மேடையில் அகற்றி சிலைகளை தகர்த்து திக்கத்தொகை வெட்டி உடைத்து போட்டான். நிஸ்தான் என்று போயிட்டான். பாருங்க, இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த தொழிலாக போகும்போது ஆண்டோட்ட ஒரே முறுமுறுப்பு. என்ன இந்த மண்ணா சாப்பிட்டீங்களுக்கு வாயெல்லாம் இதாக போச்சு, ஒன்றும் டேஸ்ட் இல்லை, இந்த காட்டுக்குள்ள வானத்துக்குள்ள எவ்வளோ நடக்குது அப்படின்னு ஆண்டவரை முறுமுத்தார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன அமிச்சாரு? எதை அமிச்சாரு? சர்பம், கொல்லிவாய் சர்பத்தை அமிச்சாரு. அது கடிக்க அமிச்சிச்சு. எத்தனை பேர் கண்டாங்க, செத்து போயிட்டாங்க. 38,000 பேர் செத்தாங்க. உடனே ஆண்டோட்ட போய் மோசை போய் முடையிடுறாங்க. உடனே மோசை போய் ஆண்டோட்டு சொல்றாரு, ஆண்டவரே என்ன இதுன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு கொம்புல ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உயரவை, அதை பார்க்குற யாரும் அதுக்கு பேர் தான் நிகுஸ்தான். நம்முடைய மெடிக்கல் காலேஜில், தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் ஒரு சிம்பிள் தெரியுமா? யார் போய் பார்த்துக்கீங்க? அது அந்த சிம்பிள் தான். அது பாருங்க, அந்த நிகுஸ்தானை எப்போ எசேக்கியா ராஜா வர்ற வரைக்கும் வணங்கியிருந்தாங்களாம். அந்த எசேக்கியா ராஜா வந்து என்ன பண்ணான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டான். பாருங்க, இவன் தான் இப்படி இருக்கிற எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அசீரிய ராஜா வந்து இவனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். ஆள் அனுப்பிச்சு, நீ வந்து எனக்கு வந்து என்ன செய்யணும், கப்பங்கட்டு, எனக்கு நீ அடிமை மாதிரி நீ என்ன எதிர்த்து நிற்கும்னு நினைக்காத சொல்லி ரொம்ப அவனை வந்து என்ன பண்ணா விஜார் பண்ண. ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18-13 படி பார்க்கலாம்.
ம் அசீரியா ம் ராஜாவாகிய சனகெரிப் ம் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அதுவும் இல்லாமட்ட எஸ்ஐகே ராஜா சொல்லிட்டான், நீ என்ன செய்யணும், வந்துடணும். நீ உன்னுடைய தெய்வம் தெய்வம் இல்லை, நான் தான் உனக்கு தெய்வம். உன் தெய்வம் சொல்லி நான் வந்தேன், நீ நினைச்சு எதிர்த்து நிற்காத, நீ அடங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட ஆரம்பிச்சான். மிரட்ட மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான். 2 ராஜாக்கள் 19-14 படிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிக்கு ம் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி ம் வாசித்த பின்பு ம் அவர் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் ம் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து பாருங்க, ஒரு லெட்டரை கொடுத்தான். நீ கீழ்ப்படினும் எனக்கு அடங்கி போகணும்னு சொல்லி லெட்டரை கொடுத்தான். இந்த லெட்டரை வாங்கி எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இவன் போய் அந்த லெட்டரை வாங்கி எங்கே போகிறான்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பிரச்சனை, சடிதியான மரணம், இல்லை சடிதியான காரணங்கள், நினைக்காத காரியம் நடக்கும்போது இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எசேக்கியா ராஜா அதை செய்தான். ஓடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் லெட்டரை விரித்து ஆண்டவரை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தானே எங்களுக்கு உண்மையில தெய்வம், நாங்கள் உண்மை தானே பாட பண்ணிட்டு இருக்கோம், ஏன் எங்களுக்கு இந்த பாடுகள் அப்படின்னு மனசை விட்டு அழுதுறான். இன்னைக்கு அநேகருக்கு ஏதாவது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கே வர்றாங்க? எங்கே போயிடுறாங்க? எல்லாம் ஒன்று ஒரு பெரிய ஊழியை கட்ட போய் ஜெபம் பண்ண போவாங்க. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவர் ஜெபம் பண்ண எல்லாம் சரியாக எடுப்பாங்க. இல்லை அருமையானவளே, வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் போய் ஜெபம் பண்ண தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 6:6 நினைக்கிறேன், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறையை பூட்டு. ஆண்டவர் நம்முடைய பிரச்சனை வரும்போது, நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமான காரியம் நம்ம செய்யும்போது, ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியம் செய்திருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இதே தான் எசேக்கியா பண்ணான். நேர பிரச்சனை வரும்போது அதை போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய விடுதலை கட்டிட்டார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர் எங்கே போகிறாங்க? ஒன்று இங்கே போகிறாங்க பாஸ்டர்கிட்ட, இன்னொன்று எங்கே போகிறாங்க தெரியுமா? ஜோசியக்காரன்ட்டு போகிறாங்க. பிரச்சனை சரி, ஏன்னா இதை நம்பதில்லை, நம்பாமல் போய் ஜோசியக்காரன் போய் பார்க்குறாங்க. அது கிறிஸ்துக்குள்ள அருமையான இது ஆண்டவர் அருவருத்தரமான காரியங்கள். அடுத்த வருஷம் படிப்போம், இந்த ஆட்சியும் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது பாருங்க, கர்த்தருடைய புறப்பட்டு 1,80,000 பேரை சங்கரித்தான். ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சாரு, 1,80,000 பேர் காலி. இப்படிப்பட்டவன் தான் எசேக்கியா ராஜா. இப்போ அவனுடைய பையன் நம்ம பார்க்குறோம். அவன் பையன் என்ன வயசுல வரான்? ராஜா வரான் 12 வயசுல ராஜா ஆயிரான். அவன் பேர் மனோசேனுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தேன், அதை ஃபர்கெட்டர், மறந்து போறணும். 12 வயசுல ராஜாவாகி 55 வருஷம் என்ன பண்றான்? அரசாலாம். பாருங்க, 55 வருஷம் எஸ்ஆலாம். இவன் பண்ண கூத்து எப்படி தெரியுமா? அவங்க அப்பா இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 2 நாளாகவும் 33:3 படிக்க பார்க்கலாம், இருக்குதால? அவன் தன் தகப்பனாகிய கட்டி இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீவிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சன பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். பாருங்க, என்னென்ன பண்ணா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை அவ்வளோத்தையும் பண்ணா. அவங்க அப்பா இதெல்லாம் செய்யாம எல்லாம் உடைச்சு போட்டாரோ, திரும்ப கட்டலாம். இத்தனைக்கும் அவங்க அப்பாவை பார்த்தவன், அவங்க அப்பாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்தவன், இப்போ என்ன பண்ணுறான்? அவ்வளோ விதமான காரியங்களை பண்ணிறான். அது எவ்வளோ ஆண்டவருக்கு வேதனைப்பட்டிருக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பாஸ்ட்ரு உண்மையான பாரு பிள்ளைங்க தவறான வழிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வேதனை, எவ்வளோ வேதனை. ஆனால் ஆண்டவர் ஒரு கைவிடவில்லை. பாருங்கள், 1ஆம் கற்பனை என்ன சொல்லுது? என்னையின்றி அது பார்ப்போமா? யாத்திராமம் 23 படிங்க போடலாம், இருக்குதால?
கற்பனையாலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும். எவ்வளவு தலைமுறை? 1000 தலைமுறை கணக்கே இல்லை. யாருக்கு? ஆண்டவங்களுக்கு பயந்தவங்களுக்கு, ஆண்டோடைய கற்பனைகளை பயந்தவங்களுக்கு. இன்னைக்கு விக்கிரகம்னா சிலையை வணங்குறதுலாம் விக்கிரகம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை கொடுக்கவில்லை என்றால் மார்ட்டின் லூத்தர் அப்படி சொல்றாரு, உங்கள் இதயம் எதை பற்றி கொண்டு எதை நம்புகிறதோ அதுதான் உண்மையில் உங்கள் கடவுள். உங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் தேவனை தள்ளி விட்டுட்டு, அதாவது தேவனுக்கு இல்லாத காரியங்களை, இன்னைக்கு தேவனுக்கு இல்லாத காரியங்கள் என்ன அர்த்தம்? பொருளாசை, பண ஆசை, விபச்சாரம், வேசித்தனம், பிடித்தமில்லாத காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு விக்கிரகங்கள். இன்னைக்கு உங்கள் பற்றியும் எனக்கும் என்ன விக்கிரகம் இருக்குது? ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறாரு, அந்த விக்கிரகத்தை எல்லாம் போடு, வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்குன்னா அதான் அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு என்று முக்கியமாக ஆண்டவருக்கென்று நேரத்தை செல்லக்கூடியவர்களாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அது விக்கிரகமாக மாறாது. ஆனால் நம்ம ஆண்டோடைய நேரத்தை திருடி வேற எதுக்காக செலவு பண்ணும்போது அது விக்கிரகமாக மாறுறது மட்டும் இல்லை, சாபத்தை கொண்டு வரும். நம்ம வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுது, பாவம் உன் வீட்டு அடியில் படுத்திருக்கோம், சாபம் படுத்திருக்கோம். ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கென்று அந்த இதை மரியாதை கொடுக்காம அவங்க வேற இதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் எரிச்சலுள்ள தேவன், என் நாமத்தை வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன். ஆலயங்கிறது என்ன அர்த்தம்? இது ஒரு ஆலயம் தான், ஆனால் உண்மையிலே ஒரு ஆலயம் என்ன அர்த்தம்? அது எது ஆலயம்? நம்முடைய ஆலயம். அதான் பவுல் எழுதுறாரு, நீங்களே ஆலயமா இருக்கீர்கள், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுத்து போடுவேன். அதுதான் அர்த்தம். நம்முடைய இடத்துல என்ன விக்கிரகம் இருக்குது? இன்னைக்கு நீங்கள் தான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை திட்டமாக பேசுது, நம்மளோட விக்கிரகங்களை தூக்கி வெளியே போடு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் செஞ்சான். ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்புகள் எல்லாத்தையும் செஞ்சான். ஆனால் பாருங்க, அடுத்து ஒரு 2 நாள் 33:10 படிங்க. 2 நாள் 30. பாருங்க, ஆண்டவர் அவனை கூப்பிட்டு வான் பண்றாரு, மனசே நீ செய்ய தப்பு, நீ போகாத, அந்த விக்கிரகங்களை வணங்காத கூப்பிட்டு அவரோட பேசுறாரு. ஆனால் என்ன செய்யறாரு? கவனிக்கவே மாட்டாங்க. பைபிள் ஒரு அருமையான வசனம் இருக்குது, எரேமியா 22:21 ஒரு அருமையான வசனம் இருக்குது. அதில் இருக்காது, எரேமியா 22:21 என்னன்னா, நீ படிங்களா? எரேமியா 22:21 படிங்க பார்க்கலாம். எரேமியா 22:21 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய், உன் சிறு வயது கொண்டு. எரேமியா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி ஆவியான எழுதிக்காரு, எனக்கு உங்களுக்கு தான். நம்ம சுகமாக வாழ்ந்திருக்கும் போது ஆண்டோடைய வார்த்தை கேட்க மாட்டோம். ஆண்டவர் வருத்தப்படுறாரு, நீ சுகமாகவே வாழ்ந்துக்கு நான் சொன்னேன், நீ என்னை கேட்கல, உன் சிறு வயது முதற்கொண்டு இப்படி தான். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, இந்த விக்கிரகத்துக்கு வெளியே போடு, இந்த உலகத்தின் பின்னால் போகாத, என்னை மாத்திரம் பாரு, எனக்குரிய கணத்தை செலுத்து. வேதம் திட்டமாக சொல்லுது, 1 சாமுவேல் 2:30 சொல்லுது, எனக்கு கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும். அதான் சொல்றாரு, நீ சுகமாய் வாழலாம், ஆனால் நீ பேச்சு கேட்கலன்னா கர்த்தர் வருத்தப்படுவார். மனுஷங்க என்ன பண்ணா? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அடுத்தவன் நிலைமை பாருங்க, பரதாபாரம். 2 நாளாமும் 33:11 இல்லை, 33:11 என்ன பண்ணுது? ஆகையால் கர்த்தர் பாருங்க வரப்பண்ணினார். எந்த அசீர் ராஜாவை அவங்க அப்பா தோக்கடிச்சானோ, இன்னொரு ராஜா அசீர் ராஜா என்ன பண்றான்? அவனை பிடிச்சிட்டு படிங்க அவங்க பாருங்க, இன்னும் பரதாபகரமான நிலைமை. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால, ஆண்டவர் விரோதமான காரியங்கள் செய்ததுனால, ஆனால் இவன் மட்டும் செய்யல, இவங்க பண்ண அநியாயம் ரொம்ப அக்கிரமம். அப்போ நான் இது படித்து பார்த்தேன், தீர்க்கதரிசி ஏசாயாவை கொன்னது இவன் தானா?
ஏசாயாவை எப்படி கொண்டாடினான்னா, ஒரு மரம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் போலாக இருக்கும். அந்த அந்த மரத்துக்குள்ளே உள்ள ஏசாயா உள்ளே போட்டு வாழால் அடுத்து கொண்டாடினான். அது மாதிரி நிறைய பேர் ரத்தத்தை ஒன்றுமே தப்பு செய்யாதவங்களும் தூக்கி கொலை பண்ணிக்கான். பயங்கரமான ஒரு அரசனாக வந்திருக்கான். எப்படி அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல் ஒன்றுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வாளால் அறுப்புண்டு இறந்தார்கள்னு போட்டிருக்கோம். விசுவாசத்தை காத்தவங்க அதில் அது ஏசாயாவா இருக்கலாம்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன் இன்னைக்கு அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது? தூக்கிட்டு போயாச்சு. முச்செடியில் பிடிச்சி அவனை வெண்கலத்தில் செயினில் கெட்டி இழுத்துன்னு போகிறாங்க. எங்க பாபிலோனுக்கு. அப்படி போகும்போது தான் என்ன பண்ணுறான்? அடுத்த ரெண்டு மிகவும் தன்னை தாழ்த்தினான். பாருங்க, பரதாபகரமான நிலைமையில போனோன்னு தான் அழுகுறான். அழுதவொடனே ஆனால் ஆண்டவன் நினச்சிதான் அவனை விட்டுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கெஞ்சலுக்கு இறங்கி இறக்கமுள்ள தேவன். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? இறக்கத்தை காண்பிக்கிறார். காண்பிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய கண்களை திறக்கிறார். அப்போதான் அவர் கர்த்தரே தேவன் என்று அவன் அறிந்து கொண்டான். அவங்க அப்பா இருக்கும்போது செஞ்சதெல்லாம் அதிகல, தான் பட்ட பாடுபடுதான் கஷ்டத்தில் அவன் அழுகிறான். மூடி பசங்க ஒரு தடவை ஒரு இங்கிலாண்டில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் அவர் ஒரு சின்ன ஆலயத்தில் பேசிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து மூடி பார்த்து, ஐயா தயவுசெய்து எங்கள் வீட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் வாங்கன்னா. அப்போ அங்கே இருக்கிற மூப்பர்கள் சொன்னாங்களாம், வேண்டாம் அவன் கூட போகாதீங்க, அவன் பயங்கரமான திருடன், பயங்கரமான கொலைகாரன், நீங்கள் போகவே போறீங்களாம். இல்லை நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு எதனாலும் பாருங்க மூடி கூப்பிட்டு போனாரான். அவனை மூடி அவன் கூட போகிறாரு. போகும்போது சாக்கடை எல்லாம் ரோட்டில் ஓடிட்டுது, தாண்டி போகிறாங்க. போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடு பார்த்தா ரொம்ப பால் அடைஞ்சிக்குது, வீட்டில் குப்பையாக கிடக்குது. இவன் போய் ஒரு செல்ஃபை திறக்கிறான். திறந்தா உள்ள பாட்டில், எல்லா பாட்டில் இருக்குது. இன்னொரு செல்ஃபை திறக்கிறான், ஒரு மண்டையோட இருக்குது. இவர் பார்த்து இதாகுது, ஒரு மாதிரி இதாகிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க பெட்டில் ஒரு அம்மா படுத்துக்காங்க, ரொம்ப ரொம்ப பரதாமல் படுத்துக்காங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவன் கேட்டான் ஒரே கேள்வி, இப்பேற்பட்ட பாவிக்கும் இயேசு ஆண்டவர்கிட்ட எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு அவன் கெஞ்சிறான். அப்போ மூடி சொன்னார், ஆண்டவர் உனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு தான் அவர் மடித்தார் சிலுவையில். கடைசி சுற்று சிந்திக்காது. அதனால் நீ அவர்கிட்ட போ, மன்னிப்பு கேளு, நீ செஞ்ச பாவத்துலாம் மன்னிப்பு கேளு, பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேளு, கர்த்தர் உனக்கு இறங்குவான் அப்படி சொல்லி அவன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். பாருங்கள், கர்த்தர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி எப்படி மனசுக்கு இறங்கினாரோ அதே மாதிரி அவனையும் இறங்கி அவனை மீட்டு கொண்டார். இதுதான் நம்முடைய தேவன், இரக்கமுள்ள தேவன். முதல்ல நம்ம ஆண்டோடைய நாமத்தை பார்த்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் அவருடைய இரக்கத்தை காட்டக்கூடிய தேவனாக்காரு. மூணாவது, ஒரு பாவியாக இருந்தால் கூட என்ன செய்யாது, மோசமாக இருந்தால் கூட இறங்கக்கூடிய தேவனாக்காரு. அடுத்து ஒன்று பார்ப்போம், இந்த இரக்கத்துக்கு வந்து ஏதாவது டேட்டுக்குதா, எக்ஸ்பைரி டேட்டுக்குதா? இல்லை. படிப்போமா? நம்ம எல்லாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். புலம்பல் 3:22. நோ எக்ஸ்பைரி டேட். அவருடைய இரக்கத்துக்கு எதுவே முடிவில் இடமே கிடையாது, அவாட்டு இருக்கும். அடுத்து, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவருடைய கிருபையும் இறக்கமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேவிஸ் என்ற ஒரு நாத்தியன் ஆசிரியர், ப்ரொஃபஸர், அவரை பற்றி படித்தது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு. அவங்க டீமை கூப்பிட்டு போகிறாரு. யூரோப்பில் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரான்ஸில் இருந்து போது அவர் வயிறு வலி இருந்துச்சு, பயங்கரமான வயிறு வலி. அன்னைக்கு சாட்டர்டே அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, அப்பெண்டிக்ஸ் ஆகி உள்ளே கொடை வெடிச்சு போய் எல்லாம் இதுவும் ஆயிடுச்சு. அவர் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. டாக்டர்ஸ் இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாக டாக்டர்ஸ் இல்லை. வருவாங்க பார்த்து டாக்டர்ஸ் இல்லை. இவர் பெட்டில் படுத்துருக்காரு. படுத்துருக்கும்போது இவர் உணர்கிறார், ஒரு நாத்திகர், கடவுளே இல்லைன்னு சொன்ன மனுஷன் அன்னைக்கு பார்க்கும்போது துடிச்சிருக்கான். அவருடைய உள்ளத்தில் பாடி படுத்திருக்காரு. பாடியிலேருந்து ஒரு ஆவி, அவருடைய ஆவி வெளியே போய் அப்படியே காம்பவுண்ட் இந்த இதுக்கு இந்த வராண்டாக்கு போகிற மாதிரியும், வராண்டாவில் வந்து ஒரு சில பேர் கூடியிருக்காங்க. அங்கே இவர் பார்த்தோன்னா வாங்க வந்து இவர் கூப்பிட்டு போகிறாங்களாம். இவர் இவனுக்கு ஒரு டாக்டர் தான் வந்து காமிச்சு அவங்க நம்பி போகிறாரு. பின்னால் போகிறாரு. போன உடனே வாங்க நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகலான்னு சொல்லி நரகத்துடைய விளிம்புக்கையும் போயிட்டாராம். போகும்போது
வெளியே விடுங்கன்னா விட மாட்டாங்களாம். நீங்கள் நம்மால் தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்களாம். போகும்போது அவருடைய மனசில் மூளையில் ஒரு சின்ன பகுதியில் நீ ஜெபம் பண்ணுன்னு ஒரு சின்ன சத்தம் கழிச்சான். இது உண்மையில் நடந்த சாட்சி, நடந்தது இது. அவர் ஜெபம் பண்ணு சொன்ன உடனே இவருக்கு நாத்திகன், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன், அப்பேற்பட்டவன் ஜெபிக்கிறதுக்காக பாரான். அவன் மனசு வரல, தெரியல, ஒன்றும் தெரியல, ஜெபிக்க தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வந்துச்சு. சண்டே கிளாஸில் 23ஆம் சங்கீதம் பற்றி ஞாபகம் வந்துச்சு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக சொன்னோடனே அவங்களாம் சிரிச்சாங்களாம். அங்கே இருக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வாடினா. அப்படியே அவரால் முடியலாம். அப்போ அவரோட போராடி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னாராம், எல்லாம் தன்னுடைய முழு பலத்தை சொல்லி இயேசுவே என்னை ரட்சியும்னாராம். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கூட்டம் எல்லாம் போயிடுச்சான். அற்புதமான முறையில் டாக்டர்ஸ் வந்து அவரை குணமாக்கினாங்க. அது வரை ஒரு நாத்திகன் சாட்சி. ஆம், ஆண்டோடைய இறக்கத்துக்கு முடிவே கிடையாது. நோ எண்ட், நோ எக்ஸ்பெக்ட் டேட். நீங்கள் நானும் தகுதி இல்லைன்னா கூட ஆண்டவர் என்ன செய்யாது, நம்மளை காண்பிக்கிறது. அதான் என்ன சார், நேசிக்க தேவன். அதான் பவுல் எழுதார் எபேசியர் 2:4 போட்டுக்கிறதுல, தேவனோ அக்கிரமங்களை மறுத்தவன் நம்மை பாருங்க, ஆண்டோடைய இறக்கத்தால் தான் நம்ம ரட்சிக்க போகிறோம். அக்கிரமத்தில் மடிச்சிருந்த நம்மளையும் அன்னைக்கு அந்த இவர் நாத்திக ப்ரொஃபஸர் இறந்து போயிருப்பாரு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இயேசுவே ரட்சிக்கனாரு, அந்த ஒரு வார்த்தை அப்படியே அவர் மாற்றிடுச்சு. இன்னைக்கு நமக்கும் அக்கிரமங்களை மதித்த நம்மளையும் என்ன பண்ணுறாரு. சரி, இப்போ நமக்கு எப்படி இந்த இதை இறக்கத்தை பெறுது, எப்படி இறக்கத்தை பெறலாம்? தன் பாவங்களை படிங்க போகலாம். தன் பாவங்களை யார் இறக்கம் பெறுவா? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கப்படுவா. இன்னைக்கு என்ன நீ கேளுங்க, நீ சொன்னா நீ பாவத்தை அறிக்கைன்னு சொன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்? இன்னைக்கு அநேகர் சொல்ற ஆர்குமெண்ட் தான், நான் ஒரு பாவம் செய்யலையே. அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் இன் டார்க்னஸ், இருளில் இருக்கிறாங்க, வெளிச்சத்தை காண முடியவில்லை, ஆண்டவரை அறிய முடியவில்லை. வேறு திட்டம் சொல்லுது, நான் பாவங்களை அறிக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம்? அதனால தான் சொல்லுது, பாவங்களை நம்ம அறிக்கிட வேண்டும். பாவங்களை அறிக்கிடும் போது தான் நம்ம இறக்கத்தை பெறுவோம். இல்லைன்னா நம்ம ஆண்டோடைய நாமும் இறக்கும். ஆண்டோட கஷ்டமான காலத்தில் இறக்க செய்யக்கூடிய தேவன், துன்மார்க்கனுக்கும் பாவத்தை இருந்தவனுக்கும் இறக்க செய்யக்கூடிய தேவன். ஆனால் ஒரு கண்டிஷன், நாம் பாவங்களை அறிக்கிடும் போது தான் நம்ம இறக்கத்தை பெறுவோம். வேதம் திட்டமாக சொல்லுது, எல்லாரும் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றதாயிட்டோம். யாரும் நீதிமான் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்த இறக்கத்துடைய வழியை காண்பிக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1:9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இறக்கம் உள்ளவராக. கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, நம்ம இறக்கத்தை கேட்டோம். அவருடைய நாமம் இறக்கமுள்ள நாமம். அந்த இறக்கமுள்ள தேவன் என்னையும் உங்களையும் 5 மாதம் கடந்து வைத்து 6ஆவது வருஷம் காண வைத்தார். போன மாதம் ஒரு 5 மரணங்களை நான் கேட்க நேர்ந்தது. இங்கே இருக்கிறதுனால அங்கே அட்டன் பண்ண முடியல. 5 மரணங்கள். ஒவ்வொரு மாதமும் மரணங்கள் அதிகரித்து கொண்டே வருது. இப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆச்சுங்கிறாங்க மறுபடியும். அது எவ்வளோதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். என்னையும் உங்களையும் காத்து கொண்டு வருகிறார். நம்ம பந்திக்கு போகிறோம். பந்தியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டோடைய இரக்கத்தினால, இயேசுடைய இரக்கம் அவருடைய சிலுவையை கொண்டு போச்சு. எனக்கு எதுக்காக? அவர் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. ஆனால் எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், கடைசி சுற்றத்தை சிந்தினார், நான் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் வர்றார். அந்த இரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம நினைவு கூறுவோம். யாரும் அபாத்திரமாக சாப்பிடக்கூடாது. பவுல் 1:11 சொல்றாரு, அபாத்திரங்களாய் இதை எடுக்காதீங்க. ஏன்னா ஆண்டோடைய பந்தியில் நம்ம வரும்போது பயபக்தியோடு நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம இருத்தம் சுத்திகரிப்போம். ஆண்டவர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கத்தின் தேவனவர். அதுக்கு முடிவே இல்லை. நோ எக்ஸ்பைரி டேட். அந்த இறக்கத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. எப்போ நம்மளோட இறக்கம் கட்டார். அந்த மனுஷ ராஜா அப்பேற்பட்ட காரியம் செய்தான், எவ்வளோ மோசமான காரியம் செய்தான். ஆனாலும் அவன் கூப்பிடுவதற்கு, அவன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இறங்கினார். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் இறங்குகிற தேவனாகிறார். நம்ம பந்தியில் சேரும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும்போது, நம்முடைய ஆண்டவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய இதயத்தை சுத்திகரிப்போம்.
கர்த்தர் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நான் நம்புகிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் நான் நம்புகிறேன். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட பாவிலாக இருந்தால் சரிதான், செத்து போனவனை உயிரோடு எழுப்பின தேவன். நம்ம இன்றைக்கும் நம்ம ஆவியில் செத்து இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து இருந்தாலும் நம்ம எழும்பி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நம்ம உயிருள்ளவர் என்று காண்பிக்க நம்மளை அழைக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய நாளில் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி செய்த கிருபைக்காக இறக்கத்துக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இது எவ்வளோ இறக்கமுள்ள தேவனாக இருக்குது. பாவியாகி என்னையும் கூட ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் மன்னித்து, ஆண்டவரே இங்கே உங்களுடைய வார்த்தை அவங்களுடைய வார்த்தையை சொல்ல தகுதி இல்லாத என்னையும் உங்களுடைய வார்த்தையை கொடும்படி ஆண்டவரே நீ கிருபை செய்தீர். நான் அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே இங்கே வந்துக்கிற ஒவ்வொருத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவளுமே அறிந்து கொள்ளட்டும், உங்களுடைய இறக்கத்தை புரிந்து கொள்ளட்டும் தகப்பனே. நீ இறக்கமுள்ள தேவன், எங்களுக்கு பாவங்களை மன்னிக்கிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு எந்த அநியாயம் காணப்பட்டாலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும்போது, உங்களை நோக்கி கெஞ்சும் போது எங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிற தேவனாக இருக்கு. அன்றைக்கி மனோசே ஆண்டவரே எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்ணான். ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களை வழிதப்பி போக செய்தான். ஆனாலும் அவன் கூப்பிடும்போது நீ இறங்குற தேவனாக இருந்தீர். ஆமாண்டவரே எங்களுக்கு இறங்கும் தகப்பனே. மோசைக்கு அன்றைய உங்களுடைய நாமத்தை எடுத்து சொன்னீங்க. அதே மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இங்கே வந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்குறேன், உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் கூட இருங்க. அவங்க வெளியே போகும்போதும் வரும்போது நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியே வேலைக்கு போகும்போது அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவே இந்த நாட்டை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. நீர் இந்த நாட்டை ஆசீர்வதியும். இந்த நாடு மீண்டும் அந்த ஆதியில் கொண்டு வந்த அன்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. நான் மாத்திரமே மகிமைப்பட்டோம். எல்லாவற்றையும் ஏசு தான் கேட்குறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன்.